நாம் இன்னைக்கு காண இருப்பது 8ஆம் வகுப்பு தமிழ் வகுப்பில் இயல் 1ல் உள்ள தமிழ் மொழி மரபு பாடம். நம்முடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். இவர்தான் யாரு? நாம் திரையில் காண்பதுதான் தொல்காப்பியர். நல்லா பார்த்துக்கோங்க. தொல்காப்பியர் தான் யாரு? நமக்கு இலக்கண நூலை நமக்கு வகுத்து கொடுத்தவர். நம்முடைய நூல்களில் நமக்கு கிடைத்த நம்முடைய தமிழ் மொழியில கிடைத்த நூல்களில் மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். அதை கொடுத்தவர் நம்முடைய தொல்காப்பியர். இவர் யாரு? தெரியலதா யாருக்காவது? இதை எங்க பார்த்திருக்கீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவரை நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா கோவில்கள்ல, சிவன் கோயில்ல என்ன செய்வாரு? சிவன் கோயில பக்கத்துல இவரு இப்படி இருப்பாரு, கையில ஒரு கிண்டியோட என்ன செய்வாரு இருப்பாரு. இவர் யாரு? முனிவர். என்ன முனிவர்னா அகத்திய முனிவர். இவர் யாரு அப்படின்னா நம்முடைய தொல்காப்பியர் ஆசிரியர் இருக்காரு இல்லையா, அவரோட ஆசிரியர், அவரோட குரு. இவர்கிட்ட தான் என்ன பண்ணாரு நம்முடைய தொல்காப்பியர் கல்வி கற்றார். எல்லாருக்கும் மூத்தவர் நம்முடைய மூத்த முனிவர் அகத்திய முனிவர். இவர் தான் நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வித்திட்டவங்க இவங்கெல்லாம். நம்முடைய பாடத்துல இன்னைக்கு நம்முடைய தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா 5 பூதங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பாடம் வச்சிருக்கிறாரு. தமிழ் மொழி மரபு அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. மரபு அப்படின்னா என்ன அப்படின்னா காலம் காலமாக கடத்தப்படுவது. மரபுனா நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு பொருளுக்கு உரிய ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இல்லையா. இந்த ஒரு பொருளுக்கான ஒரு பெயரை நம்ம என்ன செய்யணும், திரும்ப திரும்ப அப்படியே தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருவதுதான் என்னது மரபு. தொல்காப்பியத்தோட குறிப்பை நம்ம என்ன காணலாம். தொல்காப்பியம் பற்றிய குறிப்புகள் பாருங்க. தொல்காப்பிய ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை உடையது. மொத்தம் 27 இயல்களை உடையது தொல்காப்பிய நூல். மரபியல் பொருளாதாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு பார்க்கிறது மரபியல். இவங்க என்ன சொல்றாங்க? தமிழ் மொழி மரபு. நிலம், தீ, நீர், வழி. நிலம்னா என்னது? நம்முடைய பூமி தாய் தான் என்னது? நம்முடைய நிலம். பூமிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? தீ என்றால் நெருப்பு, நீர் என்றால் என்னது? நீர், மழை நீர், தண்ணீர். நீர்நிலைகள் நமக்கு நிறைய தெரியும் இல்லையா? என்னெல்லாம் இருக்குது? கடல், அருவி, ஆறு, குளம், குட்டை, இதெல்லாம் இது நமக்கு நீர்வழி. அப்புறம் பாருங்க வழி. வழி என்றால் காற்று. சரிங்களா? காற்றுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. பாருங்க விசும்போடு. விசும்புனா என்னது? வானம். இவை 5 ஐம்பூதங்கள். என்னது அது? ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் அழைக்கப்படுது என்னதுதான்? இந்த நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, காற்று. இதுதான் என்னது? இவைகள் தான் ஐம்பூதங்கள் என்று அழைக்கப்படுவது. இதை வச்சு நமக்கு பாடல் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். ஆதலின் இருத்திணை ஐம்பால் இயல் நெறி வளா அமைந்திரியுள் சொல்லோடு தளா அல் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். தொல்காப்பியர். இந்த 5ம் கலந்த கலவைதான் நம்முடைய உலகமே. இந்த பூமியில இந்த 5 இருக்கிறதுனால நம்முடைய உயிரினங்கள் நிச்சயது நம்மளால வாழ முடிகிறது. இதனோட அடிப்படை இதுல எதுவாச்சும் ஒன்றிலட்டால் நம்ம நிச்சய முடியாது, வாழ முடியாது. நிலம் இருந்தால்தான் நீரெல்லாம் சேர்ந்து நெருப்பு இருந்தால்தான் நெருப்பு, சூரிய ஒளி நமக்கு என்ன செய்யுது? நெருப்பாக இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உணவை உண்டாக்குவதற்கு நீரும் அதை உற்பத்தி பெற்று நம்ம சாப்பிடுவதற்கு எல்லாமே என்ன செய்யுது? நமக்கு தேவைப்படுகிறது. அனைத்து உயிர்களும் என்ன செய்யுது? இதன் அடிப்படையாக தான் வாழ்கிறது. இப்ப பாடலின் பொருள் பாருங்க என்ன சொல்றாரு. பாடல் பொருள் என்ன சொல்றாருன்னா இவ்வுலகம் நீர், நிலம், நீர், தீ, காற்று ஆகிய வானம் ஆகிய 5 கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த 5 பூதங்களின் சேர்க்கையாக இந்த சித்திற்கு உருவானதுன்னு சொல்றாரு. உலகத்து பொருட்களை 2 திணைகளாகவும் 5 வாள்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மரபு, தமிழ் மொழியின் மரபுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல என்னதான் இருக்குது? 2 திணைதான் இருக்குது. ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. உயர்திணை என்ன செய்யறோம்? மக்களை சொல்றோம். நம்ம மக்கள் தான் யாரு? உயர்திணை. அஃறிணையில மக்களை தவிர பிற அனைத்துமே என்னதான்? அஃறிணை தான். உயிர் உள்ளவையும் உயிரற்ற பொருட்கள் என்ன செய்யறோம்? அஃறிணையில வரும். விலங்குகள், பறவைகள், புழு, பூச்சிகள், தாவரங்கள், கடல், மலை அப்படின்னு அசையும் பொருட்களும் அசைய பொருட்களும் என்ன செய்யும்? அஃறிணையில வரும். உயிர்நிலையில யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா மக்கள், தேவர், நாரகர்னு சொல்லுவாங்க. மக்கள் தான் என்ன செய்வாங்க? மக்கள் நல்ல செயல்களை செய்தப்ப மோட்சத்துக்கு போன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம தெய்வங்களாம் என்ன செய்வோம்? தேவர்கள் வாழ்ற என்னதான் என்னது?
அவங்க தேவர். நம்ம தீமை செய்யறவங்க, கெடுதல் பண்றவங்க, மனுஷத்துக்கு விரோதமா, மனித நேயத்துக்கு விரோதமா பண்றவங்க எங்க போவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க. நம்முடைய சான்றுகள்னா நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் யாரு? நரகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செயலில் பயன்படுத்துதல் வேண்டும். மரம் தான் நம்ம என்ன செய்யறோம்? இன்று அளவும் நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு என்ன செஞ்சிடும்? நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறதை நாம அப்படியே பயன்படுத்துறோம். நம்ம எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கூட என்ன செஞ்சுதான் இருக்குது. நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் மாறாம அப்படியே நிச்சயத்தை இருந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறிட்டு நிச்சயதாரு சொல்றாரு. அதனால நிச்சயக்கூடாது, மரபை மாற்றக்கூடாதுன்னு சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் என்னென்ன மரபுனா, நம்ம குயில் என்ன செய்யும் சொல்லுவோம்? குயில் கூவும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். இதெல்லாம் எனக்கு ஒலி மரபு. பாருங்க, எருமை என்ன செய்யும்? எக்காலம் விடும். நம்ம ஆனா என்ன செய்வோம்? சில விஷயங்களை கரெக்டா சொல்லுவோம், சில விஷயங்களை என்ன செய்வோம்? சத்தத்தை மாத்தி மாத்தி என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். பாருங்க, யானை பிழியும், சேவல் கூவும், பூனை சீரும், குருவி கீச்சிடும், கிளி பேசும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், தேவாங்க இணைமா அழும். அதாவது தேவம் என்னது? குரங்கு. அளவுன்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. நம்ம மீண்டும் அடுத்த காணொளியில் என்ன செய்யலாம்? நம்ம சந்திக்கலாம். நன்றி.